ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு சில மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. முதலாவது அறிவிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்தி வெளியீடு 1304 நேற்றைய தினம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. உணவு பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் மாதத்தின் கடைசி பணி நாளில் இன்றியமையா பண்டங்கள் விநியோகம் மேற்கொள்ளப்படுவதில்லை. ஆனால் இம்மாதம் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இன்றியமையா பண்டங்கள் தடையின்றி கிடைக்கப்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வருகின்ற 31/8/2024 அன்று அனைத்து நியாய விலை கடைகளில் இன்றியமையா பண்டங்கள் விநியோகம் செய்யப்படும் என அறிவிக்கப்படுகிறது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி ஆகஸ்ட் 2024 மாதத்திற்கான பொருட்கள் பெறாத அட்டைதாரர்கள் பெற்று பயனடையலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இது வரைக்கும் எந்த மாசமும் பார்த்தீங்கன்னா கடைசி நாள், அந்த மாதத்திற்கான கடைசி நாள் 30ஆம் தேதியோ 31ஆம் தேதியோ ரேஷன் கடையில் பொருள் வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதியும் பொருள் கொடுக்கறதா சொல்றாங்க. அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொருள் கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாராவது இந்த மாதத்துக்கு இது வரைக்கும் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா 31ஆம் தேதியும் டைம் இருக்கு. ஸோ நீங்கள் 31ஆம் தேதி கூட போயிட்டு பொருள் வாங்கி கொள்ளலாம். ஸோ புதுசாக வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அண்ட் ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா, இந்த நகல் மின்னணு குடும்ப அட்டைக்கு விண்ணப்பிச்சவங்க, அதே மாதிரி புதிய குடும்ப அட்டைகளுக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் படி 2,89,591 புதிய குடும்ப அட்டைகளுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறதாகவும் இதுவரைக்கும் இந்த வருடம் அதில் 1,63,458 புதிய குடும்ப அட்டைகள் விண்ணப்பங்கள் வந்து கள விசாரணைக்கு உட்பட்டு அதில் பார்த்தீங்கன்னா 92,650 புதிய குடும்ப அட்டைகளுக்கான அப்ளிகேஷன் விண்ணப்பங்கள் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ரூவ் பண்ணதுல 24,657 விண்ணப்பங்களுக்கான அந்த ரேஷன் அட்டை, புதிய ரேஷன் அட்டை வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மாசத்துக்குள்ளார வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அண்ட் மூணாவது ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இனி வரப்போகிற கூடிய விரைவில் வரப்போகிற மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆவின் பொருட்கள், பால் பொருட்கள் இருக்கு பாத்தீங்களா. ஸோ வெண்ணெய், நெய், பால், தயிர், ஸோ இது எல்லாமே வந்து ரேஷன் கடையிலையும் விற்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. கூடிய விரைவில் அது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு அமைச்சர் திரு ஆர்.எஸ். அக்ரபாணி அவர்கள் வந்து இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.